சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானுக்கு திருவுருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அவரது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக முன்னெடுக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் அருந்ததியர் ஆதரவு மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி, அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, கருப்பண்ணன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் எம்.ஜி.ஆர். அருந்ததியர் சமுதாயத்தை அடையாளம் காட்டினார். அவர் வழியில் செயல்படும் இந்த அரசு அருந்ததியருக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதாகவும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 82,000 கோடி கடன் உதவி வழங்கி பட்டியலின மக்கள் பல தொழில்கள் செய்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செய்து வருவதாகவும், சொந்த வீடு இல்லாதவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி 50,000 பட்டியலின மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் தெரிவித்தார். புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். என்ற காலத்திலேதான் இந்த சமுதாயமே அடையாளம் காட்டப்பட்டது. இப்படிப்பட்ட சமுதாயம் தமிழகத்தில் இருக்கின்றது என்ற அடையாளத்தை காட்டியவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிகமான வங்கி மூலமாக இந்த சுய குழுக்கு இணைப்பு கடன் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை வழங்கி இன்று 82,000 கோடி இன்றைக்கு சுயதி குழுக்கு வங்கி இணைப்பு கடன் கொடுக்கப்படுகிறது. அதே கிராமத்திலிருந்து நகரம் வரை பட்டியலில் மக்களும் இந்த சுயதி குழுவை அதிக அளவிலே இன்றைக்கு தொடங்கி அதன் மூலமாக தங்களுடைய குடும்பத்தை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகம் பேர்களுக்கு யாரெல்லாம் பட்டா வேண்டும் என்று கேட்டார்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட 55,000 பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இனி வீட்டு மனை இல்லாதவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பட்டியலின மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக அறிஞர் மக்கள் அனைவருக்கும் வீட்டு மனை சொந்தமாக வாங்கி கொடுக்கப்படும். அதேபோல் ஏற்கனவே 50,000 வீடுகள் கடந்த ஆண்டு அவர் சீர் செய்வதற்காக தலா 50,000 வீதம் 50,000 வீட்டுகளுக்கு 50,000 வீதம் 250 கோடி கொடுத்தோம். இன்னும் பல வீடுகள் சீரமைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கும் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அம்மாவுடைய அரசு. அது மட்டுமல்ல, வீட்டு மனையும் இல்லை, சொந்த வீடும் இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு மனை வங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு 98,840 மகளிர் சுயக்குழு உறுப்பினர்களுக்கு தாட்கோ மூலமாக ரூபாய் 351.59 கோடி பொருளாதார கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 155.42 கோடி மானியமாக, ரூபாய் 106 கோடி ரூபாய் மொத்த செலவில் 223 ஆதிராவிட நல பள்ளிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த ஆணை வெளியிடப்பட்டு பணியில் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 540 கோடி செலவில் ஆதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிக்கு 17 லட்சம் விலையில்லா மிதிவண்டிகள் கொடுக்கப்படுகின்றன. மட்டுமல்லாம இன்றைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கும் பொறியியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் இன்றைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. 2018-19 ஆண்டு பொறியியல் படிப்பில் மட்டும் படித்த மாணவர்கள் 1,07,616, அவர்களுக்கு 550 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பாலிடெக்னிக் படித்தவர்களுக்கு 2018-19 67,346 பேருக்கு 242 கோடி ரூபாய் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கப்படுகிறது. 2013-14, 2018-19 வரை 3,952 கோடி ரூபாய் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்து இந்த மாணவ சமுதாயம் உயர்வடைய என்பதற்காக, கல்வியிலே உயர்கல்வி படிக்க என்பதற்காக அம்மாவுடைய அரசு, மத்திய மாநில அரசு இணைந்து இவ்வளவு தொகை வழங்கப்படுகின்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். எல்லா கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு பட்டியலின மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே, குறிப்பாக அருந்ததியர் சமுதாயம் வாழ்கின்ற பகுதியிலே நவீன கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்படும் என்று அம்மா அறிவித்து அதையும் நடைமுறைப்படுத்தினார்கள். இந்த காலத்திலே இந்த அருந்ததியர் சமுதாயம் வாழ்கின்ற பகுதியிலே, இன்றைக்கு பட்டியலின மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே இன்றைக்கு நவீன கழிப்பறை வசதிகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல அவர்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியிலே
நல்ல காங்கிரீட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கு எங்களுடைய அரசு தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நகரத்தில் வசிக்கின்றது போல கிராமத்திலே வாழ்கின்ற அந்த அறுதியில் சமுதாயம் வாழ்கின்ற பகுதியும் உருவாக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். வீரர் கொல்லான் சுதந்திர போராட்ட வீரர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கொங்கு மண்டலத்திற்கு பெரும் பங்கு உண்டு. சுதந்திர போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டத்திலும் கோடா நிலையை தலைநகரமாக கொண்ட தீரன் சின்னமலை ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டு வந்தார். அந்த போர்களில் 3 முறை மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். தீரன் சின்னமலையின் வெற்றிக்கு முக்கிய கருவியாக செயல்பட்டது அருந்தியல் சமூகத்தைச் சேர்ந்த வீரர் கொல்லான் என்ற அவரின் படை தளபதி. ஆங்கிலேயரிடம் மாறுவேடத்தில் சென்று அவரிடம் பணிபுரிந்து கொண்டு தீரன் சின்னமலைக்கு ஒற்றராக செயல்பட்ட வீரர் கொல்லான் எனவும் ஆங்கிலேயர்கள் பற்றி ரகசிய தகவல்களை சேகரித்து அதை தீரன் சின்னமலைக்கு அனுப்பி வைத்தார் வீரர் கொல்லான் எனவும். இந்த உண்மையை கண்டறிந்த உடனே வீரர் கொல்லானை வெள்ளையர்கள் சுட்டுக் கொன்றனர் எனவும் வரலாறு கூறுகிறது. அரசாண்ட மன்னர்களையும் நாட்டிற்கு பெரும் தொண்டாற்றிய பல்வேறு தியாகிகளை செய்த சுதந்திர போராட்ட வீரர் தலைவர்கள் மற்றும் சான்றோர்களையும் சிறப்பிக்கும் வகையில் அவன் ஆட்சித்திரத்தையும் தியாகங்களையும் வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் அதற்காக நினைவிடங்கள், நினைவு இல்லங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் மணியிடங்களை 4 புரட்சி தலைவி அம்மாள் அமைத்தார்கள். அவர்கள் வழியில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் 4 அம்மாவின் அரசும் உருவாக்கி பராமரித்து வருகிறது. அந்த வகையில் வீரர் கொல்லான் அவர்களை வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வண்ணம் அவரின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் கொல்லான் அவர்களின் முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் மாண்பு அம்மாவின் அரசால் அமைக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வீரர் கொல்லானின் புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக சுதந்திர போராட்ட வீரர் கொல்லான் அவர்கள் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.